பாண்டி வானதிய லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிலாவ பாண்டி கூட சேர்த்து வச்சு சந்தேகப்படுறது ரொம்ப மொக்கையா, கேவலமான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டி வந்து கடைக்கு தேவையான டூல்ஸ் வாங்குறதுக்காக பெங்களூர் போவாங்க. கூடவே நானும் வருவேன், வந்தே ஆவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு இந்த வானதி வந்து கார்ல ஏறி போயிடுறாங்க. ஆனா பாண்டி வந்து சொல்லியிருப்பாங்க, முன்ன பின்ன ஆகும். லேட் ஆயிரும், நைட் ஆயிரும்னு சொல்லி சொல்லும்போது, இந்த வானதி கேட்கவே மாட்டாங்க. 11 மணிக்குள்ள வந்துருவோம்ல, நான் வீட்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிருவேன். என்ன என்ன தேடிட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த வானதி வந்து சொல்லிடுறாங்க. பட் அங்க வந்து ரொம்ப லேட் ஆயிருது. அது மட்டும் இல்லாம வர்ற வழியில வந்து அவங்களோட கார் வந்துட்டு பஞ்சர் ஆயிருது. ஸோ, அதனால நைட்டு முழுவதுமே அவங்களால திருப்பி சென்னைக்கு வர முடியாதபடிக்கு ஆயிருது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வானதியோட வீட்ல அவங்க அப்பாவும், அம்மாவும் இங்க வந்து பேசுறாங்க. "என்னோட பொண்ணு எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உங்க பொண்ணு எங்க? நீங்க எங்ககிட்ட கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்க தம்பி எங்க போயிருக்கான்?" அப்படின்னா, "என் தம்பி அவன் பெங்களூர் போயிருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவள கூப்பிட்டுட்டு தான் அவன் போயிருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையே, அவன் மட்டும் தானே போயிருக்கிறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேட்டு நான் வானதிக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். அவன் எடுக்கவே இல்ல. "என் முன்னாடி நீ ஃபோன் போடு" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா வந்து சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "அதெல்லாம் இல்ல. அவன் பெங்களூர் போயிருக்கான் அப்படின்னா, ஏதாவது எங்ககிட்ட சொல்லுவான்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ கால் பண்ணு. உன் தம்பிக்கு ஃபோன் போடு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சேரன் வந்துட்டு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க. "டேய் சோழா பாண்டிக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சுண்ணே? என்ன பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு அ வானதியோட அம்மா இருந்துட்டு, "அன்னைக்கு என்ன பேச்சு பேசின? இன்னைக்கு ஒ இவன் இந்த வீட்டுல இருக்கிற அந்த பாண்டி அந்த மெக்கானிக் உருப்படாதவன் என் மகள இழுத்துட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல கண்டிப்பா வாய்ப்பே இருக்காதே. ஏண்ணே? என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. ஏதோ வானதிய கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சோழன் கால் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது சோழன் வந்து பேசுறாங்க. பாண்டி வந்து இங்க கார சர்வீஸ் பண்ணிட்டு, அந்த டயர் பஞ்சர் பண்றது அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஃபோன வந்துட்டு உள்ள வச்சுடுறாங்க காருக்குள்ள. ஸோ, ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டும் அவங்களால எடுக்க முடியல. ஸோ, இப்படி ஆயிருது. ஏன்னா, கரெக்டான நேரத்தில கொண்டு போய் நிலாவ வீட்ல விடணும்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல பாண்டி வந்து வேல பார்த்துட்ருப்பாங்க. அந்த டயரு பஞ்சர் ஆயிருச்சு இல்லையா? ஸோ, அத வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ, ஃபோன வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "அவன் எப்படி எடுப்பான்? என் மகளத்தானே அவன் கூட்டிட்டு போயிருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க இருண்ணே நான் கண்ணன்ட்ட பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கண்ணனுக்கு கால் பண்றாங்க. "என்னாச்சு ப்ரோ? பாண்டி ஏதாவது சொன்னானா?" "ஆமாண்ணே, பாண்டி கூட அந்த வானதி கிளம்பி போயிருச்சு. அண்ணன் கூட ரொம்ப என்னமோ சொன்னாங்க, இல்ல லேட் ஆகணும் வர்றதுக்குன்னு. ஆனா இந்த வானதி கேட்கவே இல்ல. அண்ணன் எவ்வளவோ சொல்லி கேட்காம கார்ல ஏறி உட்காந்துக்கிருச்சுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இன்னும் வரலையா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "அதான்டா இன்னும் வரல. பாண்டி ஃபோன் போட்டா எடுக்கவும் மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வானதியோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போச்சு பிரச்சனையாயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ வந்து நினைக்கிறாரு. ஸோ, இப்போ வந்து சோழன் கிட்ட அ யோ சாரி சேரன் கிட்ட வந்துட்டு சோழன் சொல்றாங்க. "ஆமாண்ணே, பாண்டி கூட தான் வானதியும் போயிருக்குதாம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ சேரனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. "பாத்தியா உன் தம்பி தான் என் மகள கூட்டிட்டு போயிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி போலீஸ்லயும் சொல்லிர்றாங்க. போலீஸ்லேருந்து வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சுர்றாங்க. ஸோ, பஞ்சரெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் தான் வந்து பாண்டி வந்து வர்றாங்க. அப்போ ஃபோன் இல்லாம அவங்களுக்கு வந்து சார்ஜ் இல்லாம வந்துட்டு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் வேற ஆயிருது. அதனால அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணவும் முடியல. என்ன ஆயிருது அப்டின்னா, வீட்டுக்கு வந்ததுமே வீட்ல யாருமே இல்ல. "என்னாச்சு இது?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு தான் போறாங்க. அப்ப கண்ணன்ட்ட வந்து சாவி கொண்டு வர சொல்லி கடையில திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறதுக்காக கார நிப்பாட்டும்போது, "என்னண்ணே நைட்டெல்லாம் நீ வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா இப்படிலாம் ஆயிருச்சுடா கண்ணா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே நான் உங்க அண்ணன், உங்க அண்ணி அவங்கள எல்லாரையுமே வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருச்சுண்ணே. வானதியோட அம்மாவும், அப்பாவும் கேஸ் குடுத்துருக்காங்கண்ணேன்னு" சொல்லவும், பயங்கரமா கோவத்துல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வானதிய கூப்பிட்டுட்டு பாண்டி வந்துட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. "உன்னால தாண்டி எல்லாமே, உன்னால தான் எல்லாமே நடந்தது. நான் தான் சொன்னேன்ல வராதன்னு சொன்னேன்ல, நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டி விட்டுருக்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் நேரா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. நிலாவையும் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க. "எங்க போச்சு அந்த பொண்ணு? எங்க போயிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, "சொல்லுமா, சொல்லுமான்னு" சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, "ஐயய்யோ! இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. நேரா போனதுமே அந்த வானதி வந்துடுறாங்க.
வந்துட்டு போலீஸ்ல, இந்த நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே போகல நாங்க. நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ தான் இவன இழுத்துட்டு போனியான்னு?" சொல்லிட்டு பாண்டியோட கன்னத்திலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "எதுக்கு பாண்டிய அடிக்கிறீங்க இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அவனைய தான் கடத்திட்டு போயிருக்கான்னு உங்க அம்மா எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. "நான் தான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன்ல, நானும் பாண்டிய லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்படி வீட்ட விட்டு இப்போ ஒரு நாள் நைட்டு முழுக்க நீ வரல அப்படின்னா, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமலா இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, நான் ஒரு வேலை விஷயமா தான் பெங்களூர் வரைக்கும் போயிருந்தேன். வானிதி தான் கூட வாரேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வர்ற வழியில எங்களுக்கு கார் பஞ்சர் ஆயிருச்சு. அத சரி பண்ணிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிருச்சுன்னு சொல்லும்போது, வானதியோட அம்மா வந்துட்டு, "ஏன்டா உனக்கு வெட்கமே இல்லையா? அவ தான் வாரேன்னு சொன்னான்னா, நீ கூட்டிட்டு போவியா? நீ வேணும்னு தான் என் பொண்ண மயக்கி பேசி தான் நீ கூட்டிட்டு போயிருக்க. அவளா எப்படி சொல்லியிருப்பா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மேடம் இவங்க யாரையுமே வெளியில விடாதீங்க. இவன் வேணும்னே தான் என் என் பொண்ணுகிட்ட என்னென்னத்தையோ பேசி மயக்கி கூட்டிட்டு போயிருப்பான். இப்படி ஒரு நாள் நைட்டு முழுக்க இருந்துட்டு வந்திருக்காங்களே! இந்த ஊர் என்ன பேசும்? இனிமே நாங்க எப்படி தல நிமிர்ந்து நடக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு வானதிய போட்டு அடிக்கிறாங்க. அப்போ வானதி இருந்துட்டு, எதுவுமே நடக்கல. ஏன் இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? நானும் பாண்டி வந்துட்டு பெங்களூருக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்க போறேன்னு சொல்லுச்சு. நான் தான் வலுக்கட்டாயமா பாண்டி கூட போனேன். வர்ற வழியில காரு பஞ்சர் ஆயிருச்சு. அதனால லேட் ஆயிருச்சு. இப்ப என்ன அதுக்கு? அதுக்காக நீ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே போலீஸ்ல இருந்துட்டு, "என்னம்மா அதுக்காக அப்படி பதறாம இருப்பாங்களா? உன்னைய பெத்தவங்க இல்லையா? பயப்படாம இருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நல்லா சொல்லுங்க மேடம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, "மேடம் நான் மேஜர். எனக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னோட வாழ்க்கைய டிசைட் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னையெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே நான் பாண்டி கூட போயிருந்தாலும், பாண்டி மேலலாம் நீங்க கேஸ் போட முடியாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னம்மா உங்க பொண்ணு இப்படி பேசுது?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி இப்படி பண்ற? அவன் தான் உன்னைய இழுத்துட்டு போயிட்டான்னு வந்து நீ சொல்லேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. அவன் பாண்டி வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் வந்து வலுக்கட்டாயமா போனேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவ்வளோதான் இந்த பொண்ணே வந்து, "இல்ல நான் தான் விருப்பப்பட்டு போனேன்" அப்படின்னு சொல்லிருச்சுல. இனிமே என்ன பண்ண முடியும்? கேஸ்லாம் போட முடியாது. எல்லார்கிட்டயும் எழுதி வாங்கிட்டு வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ, இப்போ எல்லாருமே வெளியில விட்டதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு சேரன் கிட்ட, "மன்னிச்சிருங்கண்ணே. இது வந்து இவ்வளோ தூரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா பாண்டி நீ கூட்டிட்டு போறேன்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? இப்படி பண்ணிட்ட. இங்க பாரு அந்த பொம்பள புள்ள நிலாவ நைட்டு முழுக்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி போயிட்டு நிலா கிட்ட, "மன்னிச்சிருங்க. இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் எவ்வளவோ சொன்னேன் இவள வர வேண்டாம், வர வேண்டான்னு சொன்னேன். இவ தான் கேட்காம கார்ல ஏறி வந்துட்டா. எனக்கு முன்னாடியே கார்ல போய் ஏறிட்டு இறங்கவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் வண்டியில வர்றதுக்கு இப்போ கார் பஞ்சர் ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் பிரச்சனை இல்ல பாண்டி. இப்ப ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க? கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? வானதி தான் வர்றேன்னு சொன்னா அப்படின்னா, நீங்க இப்படி கூட்டிட்டு போகலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது என்ன பக்கத்துலயா இருக்குது? சென்னைக்குள்ள எங்கனாலும் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுறதுக்கு, கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, "நீங்க எதுக்கு பாண்டிய வையிறீங்க? பாண்டிய வையிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தேவையில்லாம பாண்டிய வையிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அதான் சொல்றோம்ல, நாங்க தான் போனோம். வண்டி வந்து பஞ்சர் ஆயிருச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல. உங்களுக்கு இதுல சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. உடனே பாண்டி என்ன பண்றாங்கன்னா, வானதியோட கன்னத்துல ஒரு அறை அறைஞ்சிடுறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.